சேயோன் சேனை அமைப்பின் சார்பில் உலகிலேயே முதன்முறையாக சங்ககால முறைப்படி முருகனுக்கு வேல் வழிபாடு நிகழ்ச்சி கோவை மதுக்கரை சாலை ஐயப்பன் கோவில் பின்புறம் உள்ள குறிச்சி வீட்டு வசதி வாரியம் பேஸ் 2 நடைபெற்றது. நிகழ்ச்சியில் பேசிய சேயோன் சேனை அமைப்பின் தலைவர் கோதண்டராமன், உலகின் முதல் கடவுள் முருகனை கடவுளாக ஏற்றுக்கொண்டவர்கள் உலகம் முழுவதும் பரவியிருக்கின்றார்கள். தோராயமாக 100க்கும் மேற்பட்ட நாடுகளில் முருக வழிபாடு இருந்தும் வருகிறது. ஆனால் இந்தியாவில் தமிழ்நாடு மற்றும் கேரளாவின் சில பகுதிகளில் மட்டுமே வணங்கக்கூடிய கடவுளாக பல்வேறு வகையான நடைமுறைகளால் சுருக்கிவிட்டனர். சங்க இலக்கியங்களில் முருகன், சேயோன், தாய் தெய்வம் கொற்றவை மற்றும் முருகனின் மனைவி வள்ளி ஆகிய தெய்வங்களை வழிபட்டதற்கான சான்றுகள் உள்ளன. புத்த மதத்தில் போதி சத்துவர், இலங்கையில் கதிர்காமர், சீனாவில் வீட்டுவோ தியான், ஜப்பானில் இதாத்தன், கொரியாவில் விதா சேயோனே, மங்கோலியாவில் அர்வன் கோயோத் நூத, தாய்லாந்தில் ராவத் போதி சத்துவா, திபெத்தில் தோங் துருக், வியட்நாமில் விதா போதத். இது போன்று தோராயமாக 100க்கும் மேற்பட்ட நாடுகளில் முருக வழிபாடு வேறு பெயர்களில் இருந்து வருகிறது. உலகின் முதல் கடவுள் முருகன் என்பதை பல்வேறு சான்றுகள் மூலம் உலகெங்கும் கொண்டு செல்வதுதான் சேயோன் சேனையின் நோக்கமாகும் என தெரிவித்தார். மேலும் சங்ககால தாய் தெய்வமான கொற்றவை மற்றும் பசுமைக்கான தெய்வமான முருகனின் மனைவி வள்ளிக்கும் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. இந்நிகழ்வானது திருப்பூர் ரமேஷ் தலைமையில் 100 வேல்களை வைத்து சிறப்பு வழிபாடு செய்யப்பட்டு 100 குடும்பத்தினருக்கு வழங்கப்பட்டது. இந்நிகழ்வில் சுரேஷ், ஜெயக்குமார், அசோக், கலிதா, மாரியப்பன், பிரேம், தங்கராஜ், சதீஷ் மற்றும் முருக பக்தர்கள் பெருமளவில் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர்.
வணக்கம். சேயோன் சேனை சார்பாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். சேயோன் சேனை அப்படிங்கிற ஒரு அமைப்போட நோக்கம் என்னென்னா, உலகின் முதல் கடவுள் முருகன் அப்படிங்கிறத நம்ம உலகம் முழுவதும் பரப்புறதுக்கான உருவாக்கப்பட்ட இந்த இயக்கம். தமிழ் கடவுள் முருகன் அப்படிங்கிறது உலகத்திலேயே தமிழுக்கான அல்லது மொழிக்கான கடவுளாக இருக்கக்கூடிய ஒற்றை கடவுள் முருகன் மட்டும்தான். முருகனை கொண்டு செல்வதன் நோக்கம் தமிழை கொண்டு செல்வது தான். இது நம்ம செய்ய லோகவிலே இருக்கும். தமிழனாய் உணர்வோம், தமிழனாய் இணைவோம், தமிழால் இணைவோம், இதுதான் நம்மளோட லோகவிலே இருக்கும். ஸோ இந்த முருக வழிபாடு பழங்கால சங்ககால முறைப்படியான முருக வழிபாடு மீட்டெடுக்கிறது தான் நம்மளோட ஒற்றை நோக்கம். நம்ம முருக வழிபாடு நாளடைவில் பல மாறுபட்ட தலங்கள்லாம் மாறிக்கிட்டே போகுது. இப்போ சமீபத்தில் ஒரு 500-600 வருடங்களாக முருக வழிபாடு எப்படி இருக்குதோ, ஆனால் சங்க காலத்தில் கிட்டத்தட்ட ஒரு 2000-3000 வருடங்களுக்கு முன்னாடி இருந்த வழிபாட்டு முறை மிகச் சிறப்பானது, மிக நேர்மையானது, மிகச் சரியானது. அதை மீட்டெடுப்பதற்கான ஒற்றை நோக்கத்தில் இந்த அமைப்பு உருவாக்கியிருக்கோம், செய்யன் சனி அமைப்பை. ஸோ நம்ம தோழர்கள்லாம் கூட இருக்காங்க. இன்னும் நிறைய பலந்துபட்ட உலக தமிழர்கள்லாம் இதுக்கு ஆதரவு கொடுக்கறதுக்கான சூழ்நிலை வந்துருச்சு. மலேசியா, சிங்கப்பூர், மொரிசியஸ், ஹாங்காங், UK இங்கேருந்துலாம் தமிழ் சங்கத்திலேருந்து நமக்கு அழைப்பு வருது. என்னென்னா, முருகனோட பழமையான வழிபாட்டு முறையை மீட்டெடுக்கணும் அப்படிங்கிற உலக தமிழர் அனைவரும் தயாராக இருக்காங்க. அனைத்து தமிழ் மக்களும் ஒத்துழைப்பு வழங்கி எங்கள் செய்யல் சேனை அமைப்போட உயர்ந்த லட்சியத்தையும் நோக்கத்தையும் மேலும் நாங்கள் கொண்டு செல்ல உதவி செய்வார் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.